விடேண்டி விஜய், வாங்க வாங்க. நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருப்ப நினைச்சு நான் வரல. உன் எதிர்காலத்தை நினைச்சு பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். என்ன செய்யற? எப்படி கலந்தல்ற? அழகான பெண் எப்படி வேணாலும் கலந்தள்ளலாம். இந்த உடம்பு அழகு இருக்கிற வரைக்கும் யார் தெய்வம் எனக்கு தேவையில்லை. தப்பு சாரதா. ஒரு பெண் நினைச்சா எப்படி வாழலாம்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. நீ என் மனைவியோட சிநேகிதி. அதனால நீ கௌரவமா வாழணும்னு நான் நினைக்கிறேன். கை நீட்டி வாழறதை விட 4 பேர் கை தட்டும்படியா நடனமாடி பிழைக்கிறதே கௌரவமானது நான் நினைக்கிறேன். அன்னைக்கு நீங்களே புகழ்ந்தீங்களே என் நடனத்தை, எல்லாமே போதையில பேசினதா? உங்ககிட்ட இருக்கிற திறமைய இப்போ நான் குறைச்சு சொல்ல சாரதா. உதவி செய்ய நான் இருக்கும்போது எதுக்காக ஹோட்டல்ல நீ ஆடி கஷ்டப்படுற? யார் உதவியும் எதிர்பார்க்கிறவ இல்ல இந்த சாரதா. அந்த குப்பை கொடுக்கல பாருங்க, வித்யா கொடுத்த பிளாங்க் செக் கிடக்கும். என்னது? வித்யா செக் கொடுத்தாளா? உங்க மனைவி வித்யா இந்த வீட்டுக்கு வந்து என் மேல இறக்கப்பட்டு கையெழுத்து போட்டு கொடுத்த பிளாங்க் செக்க அவ கண் முன்னாலே கிழிச்சு அந்த குப்பை கூடையில போட்டிருக்கேன். வித்யா என் சிநேகிதி, அவ கொடுத்ததையே நான் ஏத்துக்கல. அப்புறம் உங்ககிட்ட இருந்து வாங்குவேன்னு எதிர்பார்க்கறீங்களா? நேவர். நான் சொல்றது உனக்கு உடனே புரியாது. நான் போன பிறகு நிதானமா யோசிச்சு பாரு. உனக்கு எப்ப உதவி தேவைனாலும் தயங்காம எனக்கு போன் பண்ணு. 1 மினிட் மிஸ்டர் விஜய். உங்க உதவியை நான் ஏத்துக்க தயாரா இல்லைனாலும் உங்களை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். என்ன சொல்ற? நான் சொல்றது உடனே உங்களுக்கு புரியாது. உங்க மாளிகைக்கு போனதுக்கு அப்புறம் நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எப்ப நான் தேவைனாலும் தயங்காம எனக்கு போன் பண்ணுங்க. வித்யா, வித்யா. என்னங்க? வித்யா, புருஷன் பொண்டாட்டுக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவு இருக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியும் எனக்கு தெரியாம ஓய்ஸத்துக்கு என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என்னங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாம நான் என்ன செஞ்சேன்? எதை மறைச்சேன்? நீ சாரதா வீட்டுக்கு போகல, பிளாங்க் செக் கொடுக்கல, அத அவ முகத்துல வீசி எறியல. இதையெல்லாம் ஏன் என்கிட்ட மறைச்ச? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சாரதாவே சொல்லிட்டா. அவ வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அதை ஏன் மறைச்ச? நீங்க எதையுமே மறைக்காத மாதிரி ஏன் மறைச்சேன்னு என்ன வந்து கேக்குறீங்களா? நான் ஏதோ உன்கிட்ட மறைச்சேன்? உன்னை விட்டுட்டு வெளியில ஒரு கப் காஃபி குடிச்சா கூட உன்கிட்ட வந்து சொல்றவன் நான். காஃபி குடிக்கிறதெல்லாம் சொல்லுவீங்க, கண்டவனே இழுத்துக்கிட்டு டாக்ஸில சுத்துறத மறைச்சிடுவீங்க. குடிச்சிட்டு ஹோட்டல்ல விடிய விடிய கூத்தாடுவீங்க. சிகரெட் கூட குடிக்கிறது இல்லன்னு பொண்டாட்டி கிட்ட பொய் சத்தியம் செய்வீங்க. வித்யா, புருஷன் பொண்டாட்டி கிடையில
எந்த ஒளிமுறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க என்ன பிரெயின் வாஷ் பண்ணதெல்லாம் நீங்க செஞ்ச அயோக்கியத்தனங்களை மூடி மறைக்கத்தாரு. ஹோட்டல்ல உடம்ப காட்டிக்கிட்டு ஆடுற தேவடி ஆளோட கும்மாளம் போட்டுக்கிட்டு ஹலோ. எஸ். 5 மணிக்கு தானே ஞாபகம் இருக்கு. புறப்பட்டு வந்தேன். வித்யா, இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு எஸ்டேட்ல ஃபங்க்ஷன் இருக்கு. நீ புறப்பட்டு ரெடியா இருக்கணும். நமக்குள்ள 1000 இருக்கலாம், அதெல்லாம் வெளிக்கு அடிக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஆஞ்சனை 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 ஜெய் ஆஞ்சனை ஆஞ்சனை ஆஞ்சனை. மலர்கொடி, நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி. உன் வீட்டுக்காரரு எப்ப பார்த்தாலும் பூஜையும் புனஸ்காரமும் பஜனையும் தான். இவர் ஒழுங்கா பண்றது இது ஒண்ணுதான். ஆஞ்சனை 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 ஆஞ்சனையா 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 ஆஞ்சனை. நீ பாரு. எப்படி நல்லா இருக்கல்ல? யோ, ஓ நீயா? சாமி கும்பிடுறேன்னு ஓட்ட வழியா சேட்டியா பண்ணிட்டு இருக்க. உன் குட்டு வெளிப்பட்டு போச்சியோ, வெளிப்பட்டு போச்சு. அம்மா இடியா, இது ஏர்போர்ட்ல வச்ச வெடி மாதிரி இருக்கு. உன்னை இப்படியே விட்டு வச்சா என் தாலிக்கு பங்கம் வந்துறையா, பங்கம் வந்துரும். கோவிச்சிட்டு கொப்ப வீட்டுக்கு போக போறியா? அம்மா தாயே, போறப்போ இந்த அணுகுண்டி நாட்டு வெடியை கூட கூட்டிட்டு போயிறேன். ஆமா ஐயா, 3 பேரையும் ட்ரெயின் ஏத்தி அமிச்சிட்டு பாத்துக்கிட்டே இருக்கலாம் நினைச்சியா? விட மாட்டேயா, விட மாட்டேன். அண்ணே தம்பி, போஸ்ட்மேன் வாழ்க. ஏய், என்னன்னு போய் பாருடி. படிச்சு பாத்துக்காடி. எனக்கு படிக்க தெரியாது, நீங்களே படிச்சு சொல்லுங்க. பட்டி காட்டு நாயே. ஒண்ணு இல்ல, ஒப்பனுக்கு பேச்சு நிக்கலையா, மூச்சு தான் நின்னு போச்சான். அந்த அறிவு கட்ட மடையனுக்கு நான் அப்பவே சொன்னேன், போகும்போது உன் பொண்ணை கூட்டிட்டு போடா, எனக்கு கொஞ்சம் சிரமம் குறையுன்னு. கேட்டானா அவன்? இவனுங்களையும் சேர்த்து அனுப்பி வைக்கட்டுமா? எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுங்க. செருப்பால் அடிப்பேன். உன்னையும் அடிப்பேன், உங்க ஒப்பனையும் அடிப்பேன், உங்க பரம்பரையவே அடிப்பேன். எதுக்கு? இந்த தேசத்துக்கு பஞ்சம் வந்ததுன்னா ஒப்பனால தாண்டி. ஒரு வாரத்துக்கு ஒரு மூட்டை அரிசி தின்னான்னா இந்த நாடு உருப்படுமா? அந்த எச்சிக்கல நாய் போனதே மேலு. கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. அடிக்கோ கல்வியா என்ன? மலர்கொடி, என்னாச்சு? ஏன் அழுவுற? எங்க அப்பா போயிட்டாரு. கவலைப்படாதம்மா, அழுவாதம்மா. அதெல்லாம் பேசுறதுக்கு நேரமாடி. இது ஒப்பனுக்கு எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ கிளம்புடி. உங்களை விட்டு போக மனசு இல்லையே. முடியாதான், புருஷன் மேல இருக்கிற உனக்கு ஒரு பாசம். என்ன பண்றது, நடந்து போச்சே. கவலைப்படாம போயிட்டு வாமா, உங்களுக்கு மேல நாங்க கவனிச்சுக்கிறோம். நான் மனசு அடிச்சுக்குதே. என்னமோ அண்ணன் தம்பி மாதிரி பத்திரமா பாத்துக்கோ. பாத்துக்கிறோமா? எஸ் வித்யா, நான் ஒரு பார்ட்டிக்கு போய்கிட்டு இருக்கேன். வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கா நீ வெயிட் பண்ண வேண்டாம். சாப்பிட்டு படுத்துக்க. ஓகே? ஓகே.
தூஃபான் ஹே நினைவில் பட்டது விழியில் நின்றது புவியில் வென்றது நாளும் பாடல் பாடலாகும் ஏன் இங்குதான் அதை எண்ணாமலே ஆண் பக்கம் தள்ளாடுதே கலைய ரசிக்கணுண்டா கவிதைய படிக்கணுண்டா கலைய ரசிக்கணுண்டா கவிதைய படிக்கணுண்டா கண்ணியரை சேர வேணுண்டா டோய் 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 மனதில் உள்ளதை சொன்னேன் இதை எண்ணத்தில் கொண்டு நாம் நடந்திருப்போம் என்றென்றும் மாறாமலே பாடுங்கள் ஏன் என்ன தெரியலையா? நீ யாருன்னு எனக்கு தெரியுது, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? டார்லிங், நான் உள்ள வரலாமா? என் அண்ணனை என்கிட்ட இருந்து பிரிச்ச மாதிரி உன் கணவனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அவனை ஒரு கொலகாரன்னு நான் நிரூபிக்கல, என் பேர் சாரதா இல்லை. ஏன் டார்லிங் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? நேரங்காலம் தெரியாம உள்ள வந்தது தப்பா? இல்ல, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க. போதையில ரூட்டே மாறி போச்சு. எங்க உன் பெட்ரூமுக்கு போறமா? இல்ல, நம்ம பெட்ரூமுக்கு. என் உதவியை ஏத்துக்கலனாலும் என்ன ஏத்துக்கிறேன்னு அன்னைக்கு சொன்னேன் டார்லிங். அதனாலதான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். என்ன ஏத்துக்க டார்லிங். ஹலோ.
என்னங்க இது காலம் பார்த்தாலும் விடுங்க. விருந்துக்கு போயிட்டு வந்த மாதிரியே தெரியல. பின்ன எப்படி தெரியுது? கடப்பாரி பிடிச்சுக்கிட்டு விடிய விடிய வேலை செஞ்சவங்க மாதிரி களைச்சு போய் தூங்குறீங்களே ராத்திரி. செம்ம விருந்த. ஓ சமையல் மாதிரி அவ்வளவு ருசின்னு சொல்ல முடியாது. பட் வித்தியாசமான டேஸ்ட். நீங்க தனியா போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க, என்ன மட்டும் பட்னி போட்டீங்க. என்னது? ராத்திரி நீ சாப்பிடலையா? எனக்காக காத்திருக்க வேண்டாம், சாப்பிட்டு படுத்துன்னு போன் பண்ணனே. சும்மாதான் சொன்னேன், நான் சாப்பிட்டுட்டு தான் படுத்தேன். போய் உன்னை தனியா விட்டுட்டு பார்ட்டிக்கு போயிட்டேன்னு என் மேல உனக்கு கோபம், அப்படித்தானே? நோ டார்லிங், காட் பிரமிஸா சாப்பிட்டேன். அந்த பார்ட்டி போனா போகுது, போய் ஜன்னலை சாத்திட்டு விடுங்க, விடிஞ்சு போச்சு. இப்போ என்ன? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சுத்தமா குளிச்சுட்டு சீக்கிரமா கோயிலுக்கு போகணும். சாரி டியர், என்னால இப்ப கிளம்ப முடியாது. இடுப்பெல்லாம் ஒரே வலி. உங்களுக்கே இடுப்பு வலி வருது? பஃபே பார்ட்டிக்கு போயிருந்தானா விடிய விடிய நின்னுகிட்டே பேசிக்கிட்டு இருந்தோம், அதான். அப்போ நீங்க கோயிலுக்கு வரலையா? என்னால வர முடியாது, எனக்கு சேர்த்து நீயே சாமி கும்பிட்டு வா. கர்மம். தேவி, மகமாயி, ஒரு வழியா தப்பிச்சிட்டேமா. என்ன வித்யா, என்னாச்சு? கார்ல வந்தியா இல்ல காருக்கு முன்னால ஓடிந்தியா? ஏன் இப்படி மூச்சு வாங்குது? அந்த மொட்டை மனுஷன் என்னையே துரத்திட்டு வராங்க. நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வரான். மொட்டை மனுஷனா? யார் அவன்? அன்னைக்கு கூட நம்ம தோட்டத்துல வந்து ஒரு ஆள் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போல. போறாளா? என்னை தேடி எத்தனையோ பேர் தோட்டத்துக்கு வராங்க, பணம் வாங்கிட்டு போறாங்க. அவங்க கவலைகளையும் கஷ்டங்களையும் காது கொடுத்துதான் கேட்பேன். அவங்க முகத்தையெல்லாம் யார் பார்த்தது? இத பார், மொட்டைத்தாதன் குட்டையில விழுந்தாங்கிற மாதிரி எதையாவது சொல்லாத வித்யா. பச்சை குழந்தைய பரவாயில்ல போல இருக்கு, இப்படியா பயப்படுறது? இத பாரு, நீ சாமி கும்பிட கோயிலுக்கு போன மாதிரி அவனும் போயிருப்பான். உன் பின்னால எதுக்காக வர்றான்? மீனா வா. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் இழுத்து போத்திட்டு தூங்குறாங்க, நீ ஒண்ணும் பயப்படாத. ஐயோ, உங்க பசங்க அவனுக்கு பாதி தூக்கத்துல இருப்பானுங்க, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஐயோ வெற்றாளே. என்னங்க, உங்க பசங்க கட்டில படுத்திருக்காங்க. அவனுக்கு கட்டில படுத்துக்கிட்டு நம்ம அப்படி ஒரு ஓரமாவே போங்க. வா போலாம், வா. பாத்து உட்காரு, கால் மேல உட்காந்துறாத. மீனு, என் மேல நீ ஒரு இதா இருக்கிறேன்னு தான் இதுக்கு நான் சம்மதிச்சேன். எதுக்குப்பா? கீழே போ. என்னப்பா சொல்ற? ஏன்டா கண்ணை கசக்குற? கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திருக்கேன். எதுக்குடா? அம்மா கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு உன்னை கவனிக்க சொன்னாங்க. கண்ணே தெரியல. அந்த கண்ணு இன்னைக்கு மட்டும் தெரியாமலே போட்டு. மேல வா. இதுக்கு மேல எப்படி வருது? கீழே போ. நீ ஒண்ணு இங்க வர வேண்டாம், அப்படியே தூங்கு. சாப்பிடுறியா? எனக்குப்பா. இன்னும் தோல நாயே. எனக்கு கொஞ்சம் வச்சிருங்க.
நீ ஒரு அலைச்சல் கேஸ். ஜாங்கிரதைக்கு வந்தோம். நம்முடைய லட்சியம் என்ன? யார்ப்பா அது? இது ஒண்ணு இல்ல மகனே. பக்கத்து வீட்டுல ஆல் இந்தியா ரேடியோவில் குடும்ப கட்டுப்பாடு நாடகம் போடுறாங்க. நீ தூங்குப்பா. என்னப்பா அது மல்லிப்பூ வாசனை வருது? இதுவும் ஆல் இந்தியா ரேடியோவுக்குள்ள இருந்து தான் வருது. கேள்வி கேட்கறான், பதில் சொல்லு. என்னப்பா அது? ஒண்ணு இல்ல மகனே, இதுவும் ஆல் இந்தியா ரேடியோவில் தான். கண்ணுக்கு எண்ணெய் கொடுத்தவ காது கொஞ்சம் பஞ்சையும் கொடுத்திருந்தா இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்ட பாரு. தூங்கு மகனே. அப்பா நீங்க மேல படுத்துங்க, நாங்க கீழே படுத்துறோம். ஏண்டா? வந்திருக்க சித்தி கோச்சுக்காங்க. தொலைஞ்சு போ. சாரதா, சாரதா. ஹலோ. என்ன இதெல்லாம்? தெரியல. புடவை எதுக்கு? கிழிச்சு ஜன்னல் வாசல்ல திரையா தொங்க விடுறதுக்கு. தமிழ்நாட்டு பொண்ணு புடவை எதுக்குன்னு கேட்கிற அளவுக்கு ஆகி போச்சு. முதல்ல இதையெல்லாம் கழட்டி போட்டு லட்சணமா இதை உடுத்திக்க. என்ன சொல்றீங்க விஜய்? இதெல்லாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தது. இனிமே சேலை கட்டின சாரதாவைத்தான் நான் பார்க்கணும். என்ன விஜய், என்னாச்சு உங்களுக்கு? திடீர்னு வந்து என்னென்னமோ சொல்றீங்க. இந்த சாரதா இனிமே என்னோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. புரியல? உன் அந்தரங்க அழகெல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் மட்டும்தான் ரசிக்கணும். இன்னையில இருந்து ஹோட்டல்ல நீ ஆட போறதில்ல. ஹோட்டல் கான்ட்ராக்ட் முடியறதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. நான் போகலைன்னா ஹோட்டல்காரன் சும்மா விடுவானா? அந்த ஹோட்டலே விலைக்கு வாங்கணுமா? சொல்லு, வாங்கி உனக்கு பர்த்டே பிரசன்ட் தரேன். ஹோட்டல்காரனோட கான்ட்ராக்ட் 3 மாசத்துல முடிஞ்சிடும். ஆனா என்னுடைய கான்ட்ராக்ட் லைஃப் டைம் கான்ட்ராக்ட். அத மனசுல வச்சுக்க. இன்னொரு தடவை நான் வரும்போது இந்த மாதிரி அரகர ட்ரெஸ்ல ஒண்ணு நான் பார்க்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அம்மா அம்மா, யாருப்பா? ரூப்சாகர் சில்கம்புரத்துல இருந்து வரேன். இதெல்லாம் என்ன? பில்லுமா, ஐயா நம்ம கடையில பட்டு புடவை ஜாக்கெட் எல்லாம் எடுத்திருக்காரு. இதை கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஹலோ வித்யா, நான் விஜய் பேசுறேன். இன்னைக்கு அவசரமா சிங்கப்பூர் போறேன். சிங்கப்பூரா? ஆமா வித்யா, இன்னைக்கு ஃபிளைட்ல. டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. கொஞ்சம் சூட்கேஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறியா ப்ளீஸ்? சரி, பேக் பண்ணி வச்சிடுறேன். ஆமா, ஜவுளி கடையில இருந்து ஒரு பையன் நிறைய பில் எல்லாம் கொண்டு வந்திருக்கானே. பில்லா? ஓ சரி 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 சரி. நம்ம ஃபேக்டரி அக்கவுண்டன்ட் பொண்ணுக்கு கல்யாணம். பணம் இல்லாம அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதனால நம்ம கணக்குல துணிமணி எல்லாம் எடுத்துக்க சொல்லியிருந்தேன். பில்ல சரி பார்த்து செக் கொடுத்து அனுப்பிடு. ஓகே? சரிங்க, கொடுத்து அனுப்புறேன். நிலுப்பா. எங்கடா இருக்கீங்க? இங்கதாம்மா இருக்கோம். எங்க? அடப்பாவீங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஜாமுமா, இது மாதிரி ஜாம இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. ஏதுடா? அப்பா வாங்கிட்டு வந்தாரு. அப்பா வாங்கிட்டு வந்தாரா? அது என்னடா புது ஜாமு? அப்பா மறைச்சு வச்சிருந்தாரு, திருட்டு தரமா எடுத்து தின்றோம். ஏண்டா உங்க அப்பாவை நல்லா கவனிச்சிங்களாடா? முடியலமா, கண்ணுல விளக்கணி வர சொன்னியா, விட்டோம். கண்ணே தெரியலமா. கண்ணே தெரியலையா? அப்போ கதை கண்டல் தான். அப்புறம் என்னடா ஆச்சு சொல்லுடா. கொடுத்துருவாரு. ஆமாமா, நானும் ஆமா சாப்பிட்டேன். நல்ல மல்லிகைப்பூ வாசனமா. ஜாங்கிரில மல்லிகைப்பூ வாசனை வந்ததா? இல்லம்மா, ஜாங்கிரி சாப்பிடும்போது எங்கேயோ ஒரு மல்லிகைப்பூ வாசனை வந்துச்சு. மலையல் சத்தம் வேற கேட்டுதுமா. மலையல் சத்தமா? ஆளை பாத்தீங்களாடா? பார்த்தாமே, ரொம்ப நல்ல சித்திமா. ஐயோ ஐயோ ஐயோ, என் வயிறு பச்சைடுது. நீங்க நாசமா போ, ஊர் போடுவீங்களா? போய் தொலைங்களா? பாத்தீங்களா? மலர்கொடி, எப்பமா வந்த? ஆமா, ஊருக்கு போயிருந்தியே. அப்பா எப்படி இருக்காரு? அவரு கிடக்குறாரு. இவர் எப்படிக்கா இருக்கிறாரு? உன் புருஷன் தானே, நல்லாதான் இருந்தாரு. நல்லாதான் இருந்தாரா? நான் இல்லாத போய் இங்க ஏதோ விவகாரம் நடந்திருக்கு. எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். எனக்கும் சந்தேகம் தான். ஐயோ, மோசம் போயிட்டேனே பாவிங்களா. மலர்கொடி, தீர விசாரிக்காம முடிவு பண்ண கூடாதுமா? வாஸ்தவமான பேச்சு. மணி வரட்டும். இன்னைக்கு 6 மணிக்கு காம்பவுண்டில் இருக்கிற பெரிய மச்சான் எல்லாம் கூட்டி பஞ்சாயத்து பண்ணிடுவோம். ஆமா.
சாரி டியர், ரொம்ப நேரமா பெல் அடிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த சத்தத்துல எதுவுமே கேட்கல. நான் சொல்றது உனக்கு எதுவுமே கேட்காது. எத்தனை தடவை சொல்லிட்டேன் இந்த மாதிரி சத்தமெல்லாம் இங்க கேட்க கூடாதுன்னு. ஆமா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி கோவப்படுறீங்க? எனக்கு பிடிக்காததை யாராவது செஞ்சா அவங்க கதையை முடிக்காம விட மாட்டேன். இன்னும் நான் யாருன்னு உனக்கு தெரியல. தாலி கட்டின பொண்டாட்டியை விட ஆசை நாய்க்குதான் ஆம்பளை பத்தி முழுசா தெரியும், தெரிஞ்சுக்கோங்க. என்னடி என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட? நீங்க நல்லவர்னு உலகம் உங்களை பத்தி பேசுது. ஆனா நீங்க ஒரு நல்ல பாம்பு நான் நினைக்கிறேன். வாரி குடுக்கிற வள்ளல் கருணாமூர்த்தின்னு உலகம் உங்களை பத்தி பேசுது. வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்துற கேவலமான ஹிப்போக்ரைட் நான் சொல்றேன். ஏழைகளை வாழ வைக்கிற தெய்வம்னு எல்லாரும் உங்களை நினைக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு ரத்த வெறி பிடிச்ச கொலைகாரன்னு நான் சொல்றேன். கேஷியரை கொலை பண்ணது கூட நீங்க தான். எங்க அண்ணன் உங்களுக்கு சின்ன தொந்தரவு கொடுத்தான். வேலை கிடைக்காதனாலையும் வறுமையினாலையும் தான் அவன் அப்படி செஞ்சான். அதுக்காக கேஷியரை கொலை பண்ணிட்டு பழிய அவன் மேல போட்டுட்டு அநியாயமா அவனை ஜெயில தள்ளிட்டீங்களே. ஆமாண்டி, கேஷியரை கத்தியால குத்தி கொலை செஞ்சது நான் தான். சங்கர் மேல பழிய போட்டு அவனை உள்ள தள்ளது நான் தான். அதனால நான் சொல்றேன், என்ன எதிர்க்கிறவங்க என் விருப்பத்துக்கு மாறா யார் நடந்துகிட்டாலும் அவங்களுக்கு இந்த கதிதான். என்னையும் கொன்னுடுங்க, எனக்கு வாழணுங்கிற ஆசை கிடையாது. ஆனா என்ன கொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்னது? என்ன அழிச்சிட்டீங்கன்னா என்னோட சேர்ந்து என் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கிற உங்க வாரிசு அழிஞ்சிரும். இப்படி ஒரு புது பிரச்சனையா? இரு இரு, சீக்கிரம் ஒரு முடிவோட வந்து சேர்றேன். அண்ணா, எந்த தப்பும் பண்ணாதவன் நிரூபிக்கிறதுக்காக ஒரு பெண் செய்யக்கூடாத தப்ப நான் செஞ்சுட்டேன். உன் மேல இருக்கிற கரையை துடைக்கிறதுக்காக என் உடம்ப நான் கரைப்படுத்திக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுண்ணா, மன்னிச்சிடு. மேல போட்டுட்டு அநியாயமா அவனை ஜெயில தள்ளிட்டீங்களே. ஆமாண்டி, கேஷியரை கத்தியால குத்தி கொலை பண்ணது நான் தான். சங்கர் மேல பழிய போட்டு அவனை உள்ள தள்ளது நான் தான். அதனாலதான் சொல்றேன், என்னை எதிர்க்கிறவங்க என் விருப்பத்துக்கு மாற யார் நடந்துகிட்டாலும் அவங்களுக்கு. அண்ணா, நான் ஜெயிச்சிட்டேனா? நான் ஜெயிச்சிட்டேன். என் குற்றவாளி இல்ல. நீ நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு சரியான ஆதாரம் கிடைச்சிருக்கு. அண்ணா, நீ விடுதலை ஆற நேரம் நெருங்கிடுச்சுன்னா நான் இப்பவே போய் வைக்கல பாக்குறேன். உன் புருஷனோட ராமர் வேஷத்தை கலைக்க வந்துகிட்டே இருக்கேன். ஐயா சிங்கப்பூருக்கா போறாரு? இல்ல, சிங்கப்பெருமாள் கோயில். அங்க போய் எங்க ஐயா தங்குவாரு? கடலுக்குள்ள. பிளேன்லயா போறாரு? இல்ல, உங்க ஊர்ல இருந்து குதிரை வண்டி வருதே, அதுல போக போறாரு. ஏ முண்டா, இது உனக்கு தேவையா? மணி, ஐயாவை பத்திரமா நேரா ஏர்போர்ட்ல கொண்டு போய் விடு. நேரா போக முடியாதுமா. ஏன்? போற வழியில 5-6 வளைவு இருக்கு, வளைஞ்சு பூந்துதாமா போகணும். சரி சரி, சீக்கிரமா போ. எடுத்துட்டு போ. போ, போய் மூஞ்சி சோப் போட்டு கழுவு. வித்யா இல்ல? అమ్మగారు మాడి మీద ఉన్నారు. சாரதா, இங்கே உட்கார்ந்துட்ட, உள்ள வா. என்னைக்காவது ஒரு நாள் என்ன தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். நீ நினைக்கிறபடி நான் ஒண்ணு உங்ககிட்ட கையேந்திட்டு வரல. அப்படிலாம் நான் நினைக்கல சாரதா. அன்னைக்கிழமை பெருசா அளந்தியே உன் புருஷனை பத்தி. அவர் பெரிய புத்தர், காந்தி, ஸ்ரீராமர் அப்படி இப்படின்னு. என் புருஷனுக்கு என்னடி? இப்போ அதத்தான் சொல்லுவேன். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் அதத்தான் சொல்வேன். கருணையில் அவர் புத்தர், பொறுமையில்